வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக வெளியான குடும்பஸ்தன் திரைப்படம் பற்றிய உங்களோட கருத்து? ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மேன், ஒரு சிங்கிள் மேன் எப்படி ஒரு குடும்பத்தெல்லாம் தாங்கி நிப்பாட்டுறான், அவன் கஷ்டம், குடும்பம், அப்பா அம்மா ஒய்ஃபு, இந்த மாதிரி எல்லாரையும் தாங்கி நிற்கிறது, இந்த சமூகம் அவனை எப்படியெல்லாம் ஒரு அடக்கி வைக்குது, கடன் வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, ஒரு வேலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க ஸ்டைலில் அது ரொம்ப சுகமாகவும் போயிடக்கூடாது, ட்ராமா மாதிரி ஆகிடக்கூடாது, ரொம்ப காமெடியாகவே ஆகிடக்கூடாதுன்றதுனால பேரலாக ஒரு ஸ்டோரியை பக்கத்துலேயே வச்சுட்டு இந்த ஸ்டோரி அப்படியே எலிவேட் பண்ணி இந்த ஸ்டோரி அதுக்கு ஏற்றாப்புல கொண்டு போய் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக அந்த படம் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, டப்பு டப்புன்னு நடந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காமெடி பெருசாக ரசிக்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல், எந்த ஒரு ஃபீல் வருமோ அது வராமல் மிக்ஸ்டு ஃபீல் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் அது ரசிச்சாங்க. நம்ம விமர்சகர் 1008 விஷயங்கள் மண்டையில் ஓடும், பட் ஆடியன்ஸ் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக வரவங்களுக்கு அது சில விஷயங்கள் பிடிக்கலையா, அந்த மாதிரி நிறைய ஆடியன்ஸ் ரசித்தாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் குடும்பஸ்தன். இந்த படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூன்னு சொல்கிறீங்க, எதனால், ஏன் சார்? மிக்ஸ்டு ரிவ்யூன்றது என்னுடைய பார்வை தான் சார். அதாவது மணிகண்டனுடைய மற்ற படங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம், ஒரே ஒரு தீம், ஒருத்தன் கொரட்டை விடுறதுனால லவ்வர் கூட கிடைக்காம கஷ்டப்படுற ஒருத்தன், லவ்வர் கிடச்சி கஷ்டப்படுறான். ஃபஸ்ட்டு லவ்வர் கிடைக்காம கஷ்டப்படுற ஒருத்தன், கிடைச்ச லவ்வருமே என்ன வாயை திறந்து பேசாத லவ்வரு, கூட இருந்தால் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுற ஒரு லவ்வரு. ஆனாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த பாச பிணைப்பு, இதை தாண்டி ரெண்டு பேரும் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி எப்படி அவங்க லவ்வர் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு மென்மையான காதல், அந்த மென்மையான காதலுக்குள்ளே இருக்கிற வந்து அழுத்தமான உளவியல், அந்த படம் நல்லா இருந்துச்சு. இப்போ லவ்வர் படத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு பொசசிவ்னஸ் பற்றி ஒரு விஷயம். இந்த படம் என்னென்னா ஒரு ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவன் எவ்வளோலாம் கஷ்டப்படுறான், என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா. இப்போது இதை வந்து என்னென்னா ஓவராக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இப்போது ஒரு காட்சியெல்லாம் இருக்கும். ஏற்கனவே 3 லட்ச ரூபா கடை வாங்கி வச்சுருக்கான். அவங்க அம்மா வந்து டீ கடையில் டீ குடிச்சுட்டு இருக்கும்போது கல்லாப்பட்டியில் பேக்கரியில் காசுன்றதை பார்த்துட்டு பேக்கரி வீடா அப்படின்னு சொன்னால் இவன் மூளை இல்லாமல் உடனே போய் பேக்கரி வச்சுருவான். இவன் பேக்கரி வச்ச உடனே பேக்கரிக்கு உடனே கூட்டு வந்துடுமா. அந்த பேக்கரி வந்து சடனாக உடனே வட்டிக்கு வாங்கி ரெடி பண்ணிடுவார். ரெடி பண்ண உடனே பெருத்தாப்பில் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிடுவானா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல பெரிய பேக்கரி வச்சுருவாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு கடைக்காரன் வர மாட்டாங்க. திரும்ப அதுக்கு அடுத்து இதுக்கு ஸ்பெஷலாக ஒருத்தனை போடுவானா, அவன் உடனே அடுத்த நாள் வேலைக்கு இங்கே போயிடுவான். இதில் என்னென்னா டப்புன்னு ஏதோ அது அடுத்த காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த சமுதாயத்தில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு கேரக்டர் நான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொருத்தர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பணம் தான் இங்கே எல்லான்னு பேசுகிற சோமு சுந்தரம் மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ சோமுடைய கேரக்டர் வந்து எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கேரக்டர் அழகாக அவ்வளோ சூப்பராக ஸ்கெட்சில் போயிட்டு இருக்கும்போது, இங்கே நேர்மையாக இருப்பேன்னு சொல்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் கடன் வாங்குறது மட்டும் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எடுத்துச்சு. நேர்மையாக இருக்கணும், கடன் இப்போ நீங்கள் கடன் வாங்குற போது திருப்பி கொடுக்கணும். இப்போ ஒரு கடன் வாங்க வரும்போது ஒருத்தன் வந்து ஏன்டா இது கட்டலை அப்படின்னும் போது ஃபேமிலிக்கெல்லாம் கால் பண்ணும்போது அந்த இடத்துல அவன் ஃப்ராட் எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட இந்த கடன் இதெல்லாம் சொல்லாத அதுன்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் என்னென்னா எனக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். திடீர்னு வந்து எவனோ ஒருத்தன் பஜன்லால் சைட்டு வந்து சொல்லிட்டான்றதுக்காக அவனை அடிக்கிறது, இது அடிக்கிறது, எல்லாமே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த கேரக்டரை வந்து பிரித்து நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த அதர் சைடு வந்து சோமசுந்தரம் வந்து எப்படி பட்டுறதால ஒரு ஒரு கலக்கிறாரோ, இதுலேயே அவர் ஒரு ரோல் கலக்கிறாரு, காமெடியன் ப்ளஸ் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த ரோல் பார்க்கும்போது நமக்கு சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்கும், சம்டைம்ஸ் சிரிப்பு வரும். ஆனால் அவர் அது ஒரு ஐடி கடத்துக்கு எரிஞ்சிட்டு போவார், செம்மையாக இருக்கும், அப்பலாம் சொல்லுவோம் வா அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டர் எவ்வளோக்களும் நல்லா ஸ்கெட்ச் பண்ணாங்களோ இந்த ஒரு ஸ்கெட்சு. கிளைமேக்ஸில் வந்து ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது ரொம்ப டெம்பராகவும் போகாமல் ஒரு பக்கம் காமெடி, இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் அதில் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் ஓவராலாக என்னென்னா ஒரு நல்ல கதையை வந்து கொஞ்சம் லாஜிக் மீறல்கள் இல்லாமல் பண்ணியிருந்தால் அது நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஓகே சார். இந்த படத்தில் மணிகண்டன் அவரோட ஆக்டிங், அதர்வைஸ் கதைக்களத்தில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்குங்க. மணிகண்டன் அவரோட ஆக்டிங் எப்படி சார்? இப்போ கதைக்கு பலமாக அமைஞ்சிருந்ததா இல்லை மைனஸ்? எனக்கு அகைன் இதில் உடன்பாடு என்னன்னா, மணிகண்டன் ஒரு நல்ல ஆக்டர், அதனால தான் வரிசையாக அவர் கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல வசனகர்த்தர், நல்ல இயக்குனர், இப்படி பலமுகத்தன்மை கொண்டவர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது. அதனால் மணிகண்டனுடைய நடிப்பு பெருசாக தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிகண்டனுடைய நடிப்பு தெரிஞ்சதை விட எனக்கு சோமசுந்தரத்துடைய நடிப்பு தான் எனக்கு பலமாக தெரிஞ்சிச்சு.
இது ரெண்டையும் விட இந்த படத்தில் இன்னும் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் படத்துடைய வசனம். நிறைய இடங்களில் ரொம்ப அழகான வசனங்கள் இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவன் எப்படிலாம் கேள்வி கேட்கும்போது அவனோட வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படி மேபி அது மணிகண்டனே வசனம் எழுதியிருந்திருக்கலாம் போல். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. அந்த வசனம் தான் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் உயிரோட்டம் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. ஓகே. அப்போ இந்த படம் டோட்டலாக பார்க்குறப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன பார்க்க போகிறாங்க, வரும்போது நமக்கு பர்சனலாக ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறாங்க. இந்த படம் நிறையாவே பர்சனலாக கனெக்ட் ஆகும். குறிப்பாக வந்து இந்த மிடில் கிளாஸ் மாதவன் சொல்லிட்டு ஃபேமிலியில் சுற்றுவாங்க தெரியுமா, ஒரே ஆள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாலும் தன்னையும் பார்த்துக்கிட்டாலும் எப்படி சொல்கிறது, அவன் வந்து லைட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரிங்க்கு சாப்பிட்ணும் கூட மாதத்துக்கு ஒரு நாள் பட்ஜெட் போட்டு 200 வச்சுட்டு அதை வச்சு மெதுவாக குடிக்கிற அளவுக்கு பட்ஜெட் போட்டு வாழ்கிறவங்களா இருக்காங்க தெரியுங்களா. அவங்களாம் 1008 ப்ரெஷரையும் தாண்டி வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள கனெக்ட் பண்ணிடணும். லாஜிக் மிஸ்டேக்ஸ் நமக்குலாம் லாஜிக் அது நம்ம பேசுகிறோம், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்படி தானே நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத வந்து ஒரு 2 மணி நேரத்தில் சொன்னால் இப்படி தானே சொல்லணும் அப்படின்னு கடந்துட்டு போயிடுவாங்க இல்லையா. அவங்களுக்கு இது வந்து குடும்பஸ்தன் வந்து கொஞ்சம் நல்லா படம், நல்லாவே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம்.